Dear students, welcome to Classic Higher Secondary School. In this session, we are going to see about 10th standard zoology, some important questions on exam point of view. Okay. Unit 13. In this topic, first we are going to see about Indian cattle leech. Indian cattle leech is one kind of the organism. It is comes under invertebrates. இதில் என்னென்ன டைப் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படின்றது லீச்சனுடைய ஜுவாலஜிக்கல் டேர்ம். அப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இந்தியன் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்தியன் டேர்ம் அப்படின்னு கேட்கும்போது இந்தியன் கேட்டில் லீச் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சம்டைமில் இந்தியன் கேட்டில் லீச் கொடுத்துட்டு இதனுடைய ஜுவாலஜிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இது 1 மார்க் கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த சேம் ஆர்கானிசம்ஸ்லேயே நம்ம பார்க்கும்போது நம்பர் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது இந்த ஆர்கானிஸில் ஒரு 33 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹவு மெனி செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் ப்ரெசென்ட் இன் லீச் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து கிளைட்டல்லம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன் விச் செக்மெண்ட் கிளைட்டல்லம் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் வாட் இஸ் இஸ் ரோல் அப்படின்னு கேட்கலாம். அது 1 மார்க்காக கேட்கும்போது கிளைட்டல்லம் ப்ரெசென்ட் இன் விச் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். டிஃபைன் கிளைட்டல்லம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்கானிஸில் இந்த ஆர்கானிஸில் ரிசெப்டார் அப்படின்னு ஒரு டாபிக் வருது. இந்த ரிசெப்டார் டாபிக் வந்து ஹவு மெனி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு கேட்கும்போது 2 ரிசெப்டாரா 4 ரிசெப்டாரா 5 ரிசெப்டாரா அப்படின்னு சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது 2 டைப் ஆஃப் த ரிசெப்டார் அப்படின்னும் போது அது கம்ஸ் அண்டர் 1 மார்க்கு. டிஃபைன் ரிசெப்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 2 மார்க்ஸில் வந்துடும். ரிசெப்டார் நம்ம எடுத்துக்கும் போது இதில் நமக்கு வந்து ஆனுலர் ரிசெப்டார் அண்ட் செக்மெண்டல் ரிசெப்டார் அப்படின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ ஆனுலஸ் அப்படின்றது எங்கே இருக்கும்? கார்னர் ஆஃப் த ஆர்கானிசம் பாடியில் இருக்கிறது எல்லாமே ஆனுலர் ரிசெப்டார் அப்படின்றோம். செக்மெண்டல் ரிசெப்டார் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, செக்மெண்டல் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த செக்மெண்ட் ரீஜியன் ஆன் த சர்ஃபேஸ் டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த செக்மெண்ட்டில் தான் இந்த செக்மெண்டல் ரிசெப்டார்ஸ் உட்காந்துட்டு இருக்கும். ஓகேவா? அது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் தென் சக்கஸ் ஹவு மெனி சக்கஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் லீச் அப்படின்னு கேட்கும்போது இது 2 மார்க்காகவும் கேட்கலாம், 1 மார்க்காகவும் கேட்கலாம். அப்போது ஆன்டீரியர் நேம் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லை நேம் ஆஃப் த போஸ்டீரியர் சக்கஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது 2 மார்க் 1 மார்க் கொஸ்டின்ஸில் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஹிருடின் எபிடைடமிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஹிருடின் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஹிருடின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் த கொயாகுலேட்டிங் ஃபேக்டர் வைல் சக்கிங் த பிளட் இன் த ஹோஸ்ட் பாடி அப்படின்னும் போது இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அண்ட் எபிடைடமிஸ் வேர் இஸ் த ஸ்டம்பரஸ் ஸ்பூம்ஸ் ஸ்டோர் அப்படின்னு கேட்கும்போது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அப்போ அதுவுமே 1 மார்க் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் parasitic adaptation ஆஃப் த லீச் அப்படின்னும் போது இந்த டாப்பிக்கில் இந்த லீச் டாப்பிக்கில் parasitic adaptation அப்படின்றது 5 மார்க்காகவும் கேட்கலாம், 7 மார்க்காகவும் கேட்கலாம். இது நம்ம புக்கில் பாயிண்டட் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் டேர்ம் ஆஃப் த ராபிட். த சேம் டாபிக் சேம் லெசன் சேம் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜுவாலஜிக்கல் டேர்ம் ஆஃப் த ராபிட் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அதனுடைய ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் ஒரெக்டோலாகஸ் குனிகுலஸ் அப்படின்றது அது ஜுவாலஜிக்கல் டேர்மு. அப்போது இந்தியன் டேர்ம் ஆஃப் த ராபிட் அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய ஜுவாலஜிக்கல் டேர்ம் கேட்கும்போது 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் விச் அனிமல்ஸ் கம்ஸ் அண்டர் கிரியாரியஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனிமல்ஸுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த அனிமல்ஸ் கொடுத்துருவாங்க. ராபிட்டு, டாகு, crocodile அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எந்த அனிமல்ஸ் கிரிகாரியஸில் வருது அப்படின்னும் போது ராபிட்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அப்போ தட் இஸ் கம்ஸ் அண்டர் 1 மார்க். ஓகேவா? அண்ட் தென் தீகோடான், எட்ரோடான், டென்டல் ஃபார்முலா, டயஸ்டிமா இது எல்லாமே நம்ம எடுத்துக்கும் போது 1 மார்க்காவோ 2 மார்க்காவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தீகோடான் அப்படின்னா வை இட் இஸ் கால்ட் அஸ் தீகோடான்ட் அப்படின்னு கேட்பாங்க. and define introdont அப்படின்னு கேட்கும்போது different types of the teeth are present and it different types of teeth are held in different functions in its body அப்படின்னு எடுத்துக்கும்போது that is comes under introdontல வந்துடும். and dental formula அப்படின்னு எடுத்துக்கும்போது 20331023 அப்படி 23 அப்படின்னு வரும்போது அது டென்டல் ஃபார்முலாவில் வந்துடும். அப்போது அதுவுமே உங்களுக்கு 1 மார்க்காகவும் 2 மார்க்காகவும் கேட்கலாம். டயஸ்டிமா அப்படின்னு எடுத்துக்கும்போது ப்ரிமோலாஸ்க்கும் மோலாஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்சஸாருக்கும் ப்ரீமோலாஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் கனைன் உட்காந்துட்ருக்கணும். கனைன் இல்லாத இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டயஸ்டிமா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் த ராபிட் ஆர்கானிசம். இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் 1 மார்க்காகவும் வரலாம், 2 மார்க்காகவும் வரலாம். அந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது 4 மார்க்கில் வரும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ராபிட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது 5 மார்க்காகவும் கேட்கலாம், 3 மார்க்காகவும் கேட்கலாம். ஏன் 5 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் இதை மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல டிஃபைன் பண்ணணும். அட் த சேம் டைம் யூ ஹவ் டு ட்ரா த டயக்ராம். சம்டைமில் வித்தவுட் டயக்ராமாக கொஸ்டின் கேட்கும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் எழுத போகிறீங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு 5 மார்க் கொடுத்துடலாம். வித் லேபிள்டு டயக்ராம் அப்படின்னு கேட்கும்போது 7 மார்க்காகவும் கேட்பாங்க. அப்போ இது 5 மார்க்லேயும் வரும், 7 மார்க்லேயும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
அந்த ஃபீமேல் அண்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் அப்படின்னும் போது அதனுடைய பர்டிகுலர்லி என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் ஆர் த ஆக்சசரி கிளான்ஸ் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ரேபிட் அப்படின்னு கேட்கும்போது 2 மார்க் கொஸ்டின்ஸில் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கடுத்து யூனிட் 14 சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பிளட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா கண்ணு நான் என்ன சொல்கிறேன்? பிளட் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1 மார்க்காகவும் கேட்கலாம், 2 மார்க்காகவும் கேட்கலாம், 5 மார்க்காகவும் கேட்கலாம், 7 மார்க்காகவும் கேட்கலாம். ஓகேவா? அப்போது 1 மார்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு கலரேஷன் ஆஃப் த பிளட் எது வந்து பிளட்டுக்கு கலரை கொடுக்குது அப்படின் போது விச் பிக்மெண்ட் கிவ் த கலரேஷன் ஆஃப் த கலர் ஆஃப் த ரெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹீமோக்ளோபின் 1 மார்க்கில் வரும். ஓகேவா? அண்ட் தென் 2 மார்க்கு 5 மார்க்கு 7 மார்க் அப்படின்போது ஷேப் ஆஃப் த ஆர்பிசி அண்ட் தென் கலர் ஆஃப் த பிளட் வை த பிளட் இஸ் ரெட் இன் கலர் அப்படின்றது 2 மார்க்லையும் கேட்குறாங்க. எப்படி 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனாக கொடுத்துட்றாங்க. நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷனில் கொடுக்கும்போது நீங்கள் இதை 2 மார்க்லையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் விச் செல்ஸ் ப்ரெசன்ட் இந்த லிம்போசைட் ஆஃப் த லிம்போசைட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அது 2 மார்க் கொஸ்டினில் வருது. விச் செல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு விச் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் லிம்போசைட்ஸ் அப்படின்னா WBC செல்ஸு. அப்போது நீங்கள் WBC அப்படின்றது தான் ஆன்சரே. அந்த WBCக்கு 2 மார்க்கா அப்படின்னா ஆமாம், WBCக்கு 2 மார்க் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஹார்ட் வால் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது 2 மார்க்காகவும் வரும், 5 மார்க்காகவும் வரும். ஹார்ட் வால் அப்படின்னும் போது ஜஸ்ட் மென்ஷன் த நேம் அப்படின்னும் போது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி இது 5 மார்க்கை கேட்கும்போது யூ ஹவ் டு டிஃபைன் த வால்ஸு. ஒவ்வொரு வால்ஸை பற்றி நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. அப்போ அதை 5 மார்க்காக கன்சிடர் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னும் போது இதுவுமே 2 மார்க் 5 மார்க்கில் வரும். அதுக்கடுத்து RH ஃபேக்டர் பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுவுமே உங்களுக்கு 2 மார்க்காகவும் 4 மார்க்காகவும் வரும். அதுக்கடுத்து டிஃபைன் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுவும் 4 மார்க்கில் வரும். ஓகேவா? இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் த ஹார்ட் பீட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது சர்க்குலேஷன் லெசனில் 7 மார்க்காக வருது. அதுக்கடுத்து எஸ்ஏ நோட் அப்படின்னு எடுத்துக்கும் போது எஸ்ஏ நோட்டில் விச் ஒன் இஸ் கால்ட் அஸ் அ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து 1 மார்க்காகவும் வருது. வை த ரைட் வென்ட்ரிக்கல் இஸ் திக்கர் தென் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு கேட்கும்போது 2 மார்க்காக வருது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிளட் அப்படின் போது இது பாயிண்டட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ். அதனால் இது வந்து 5 மார்க்காகவும் சில நேரத்தில் கேட்கலாம், சில நேரத்தில் 7 மார்க்காகவும் கேட்கலாம். அதுக்கடுத்து யூனிட் 15 அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் நிறைய 1 மார்க்கு 4 மார்க்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதில் ஆஃப் அன் ஹவர் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ 1 மார்க்காக எதெல்லாம் கேட்கலாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பைப்போலார் நியூரான்ஸு, டியூரா மேட்டர், விச் ஒன் இஸ் கால்டஸாக அவுட் சைடு லேயர் ஆஃப் த பிரைன் அப்படின்னு கேட்கும்போது டியூரா மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது வேர் இஸ் த பைப்போலார் நியூரான்ஸ் ஆர் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் தென் கார்பஸ் கலோசம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது which one is separated for the brain part right and left hemisphere அப்படியே of the brain part அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பஸ் கலோசம் 1 மார்க்கு. அண்ட் தென் நோட்ஸ் ஆஃப் ரான்வேட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் த ஆக்சான் அப்படின்றோம். விச் ஒன் இஸ் கால்ட் அஸ் வாமிட்டிங் சென்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் இன் மெடுலா ஒப்லாங்கேட்டா அப்படின்னு எழுத போகிறீங்க. அப்போ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் 1 மார்க்கில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் த சேம் லெசனில் 4 மார்க்காகவும் 2 மார்க்காகவும் சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் த நியூரான்ஸ் அப்படின்னும் போது நியூரான்ஸுடைய டைப்ஸ்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின் போது யூனிபோலார், பைப்போலார், மல்டிபோலார் அப்படின்னு எடுத்து எழுதுவீங்க. அதனால் அது வந்து 2 மார்க்காவோ 4 மார்க்காவோ வரும். டிஃபைன் டியூரா மேட்டர் பற்றி மட்டும் டிஃபைன் பண்ண சொன்னால் 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் கார்பஸ் கலோசம், கார்பஸ் கலோசம் எங்கே இருக்குது, அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு கார்பஸ் கலோசம் வந்து ஒரு 2 மார்க்காக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ஆக்சான் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சானை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. அப்போ ஆக்சான் அப்படின்றது எங்கே இருக்குது, அதனுடைய சர்ஃபேஸில் என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பற்றி ஆக்சான் பற்றி டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சராக கேட்டாங்கன்னா 4 மார்க்காக கேட்கலாம். ரோல்ஸ் ஆஃப் மெடுலா ஒப்லாங்கேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 2 மார்க்காவோ 4 மார்க்காவோ கேட்பதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இந்த 4 மார்க் 5 மார்க் 7 மார்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ட்ரான் லேபிள்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 7 மார்க் கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூரானுடைய டயக்ராமை ட்ரா பண்ணி அதை ஃபுல்லாக நீங்கள் வாட் ப்ரெசன்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த நியூரான் அப்படின்னு எடுத்தும் போது இது கொஞ்சம் லார்ஜஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். அதனால் இது 7 மார்க்கில் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் த நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுவுமே மைலினேட்டல் நான் மைலினேட்டல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுவுமே உங்களுக்கு
ஒரு 4 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹோல் பார்ட் ஆஃப் த பிரைனை பற்றி எழுதணும். அப்போ பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். 4 பிரைன், மிட் பிரைன், ஹைண்ட் பிரைன் எழுதுகிறோம். 4 பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் இஸ் வாட் அப்படின்றது நீங்கள் எழுதணும். அப்போ 4 பிரைனில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். செரிப்ரம், டயன்செஃப்லான் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் இஸ் வாட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எபிதலாமஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸோட ரோல் எழுதணும். அதுக்கப்புறம் மிட் பிரைனை பற்றி எழுதணும். அதுக்கடுத்து ஹிண்ட் பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா, ஒப்லாங்கேட்டா அப் டு திஸ் பார்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து எழுதணும். அப்படின்னும் போது அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க் ஒன்றுக்கு என்ன பண்ணுவாங்க, அலாட் பண்ணிடுவாங்க. 7 மார்க்கு, 2.5 மார்க்கு, 2.5 மார்க்கு அப்படின்னு அலாட் பண்ணிட்டு ஒரு 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணுவாங்க. டோட்டலாக இந்த கொஸ்டின் வந்து ஒரு 7 மார்க் கொஸ்டினாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு, இது பாயிண்டட் ஓரியன்டல் கொஸ்டின்ஸ். மேபி இது 4 மார்க் கொஸ்டினாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் சிம்பிள் அண்ட் பேசிக், அக்வைர்ட் அண்ட் கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுமே கம்ஸ் என்ற 4 மார்க்கு. வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் அதுவுமே 4 மார்க் கொஸ்டினாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கிளியராக வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட் 16 அனிமல் ஹார்மோன்ஸ். இந்த அனிமல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா என்ன, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்காக கேட்பாங்க. அதுக்கடுத்து பிட்யூட்ரி கிளாண்ட்ஸில் வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் இன் த பிட்யூட்ரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிட்யூட்ரி கிளாண்ட்ஸில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த 6 ஹார்மோன்ஸுடைய நேமும் எடுத்து எழுதும் போது தான் அதுக்கு 2 மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதை நல்லா மைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பாராதைராய்டு கிளான்ஸ் அப்படின்னும் போது பாராதைராய்டு கிளான்ஸை செக்ரேட் பண்ணக்கூடியது விச் செல் இஸ் செக்ரேட்டட் டேக்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பாராதைராய்டு கிளான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீஃப் செல்ஸ், அது 1 மார்க்கில் வரும். பாராதைராய்டு கிளான்ஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்துடும். ஓகேவா? அதுக்கடுத்து பேன்க்ரியாஸ், வை பேன்க்ரியாஸ் இஸ் கால்ட் அஸ் அ டுயல் கிளான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து 4 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். அதுக்கடுத்து அட்ரினல் கிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இட் இஸ் கால்ட் அஸ் எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரத்தில் கொஸ்டினை மாற்றி கேட்கலாம், விச் கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் எமர்ஜென்சி கிளாண்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்போ வை இட் இஸ் கால்ட் அஸ் எமர்ஜென்சி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கால்ட் அஸ் எமர்ஜென்சி கிளாண்டுன்னு சொல்லலாம். வை மீன்ஸ் இட் இஸ் செக்ரேட்டட் சம் ஆஃப் த 3F ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோனுக்கு பேரே எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இது வந்து 4 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கடுத்து ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸில் நமக்கு வந்து அக்சஸரி கிளான்ஸும் கேட்கலாம். அதுக்கடுத்து அக்சஸரி கிளான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேல்லையும் தனியாக கேட்கலாம், ஃபீமேல்லையும் தனியாக கேட்கலாம். வாட் இஸ் இஸ் ரோல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் கொனாட்ஸை பற்றியும் இதில் வந்து 4 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். அந்த ரீப்ரொடக்டிவ் கொனாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸை பற்றியும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஓவரியை பற்றியும் கேட்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 4 மார்க் கொஸ்டினாகவும், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஓவரி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு 4 மார்க் கொஸ்டினாகவும் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அண்ட் தென் தைமஸ் கிளாண்டு. இந்த தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ பார்ஷியலி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு சொல்கிறோம். விச் கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் அ பார்ஷியலி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஒரு 4-5 கிளாண்ட்ஸோட நேம்ஸ் கொடுத்துட்டு இது தைமஸ் கிளாண்டா, தைராய்டு கிளாண்டா, அட்ரினல் கிளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ நீங்கள் எதை எழுதுவீங்க, தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு எழுதுவோம். அப்போ பார்ஷியலி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பற்றி டெஃபினிஷன் கேட்கலாம். அப்படி டெஃபினிஷனை கேட்கும்போது யூ ஹவ் டு ரைட் தட் இன் 4 மார்க் கன்சிடர் பண்ணி 4 மார்க் உண்டான டெஃபினிஷனை எடுத்து எழுதணும். அதுக்கடுத்து யூனிட் 17 அப்படின்னு எடுத்துக்கும் போது ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸு. ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேல் அண்ட் ஃபீமேல், மெயினாக வந்து அனிமல்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கும்போது மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஸஸ் தான், 2 ஜெண்டரை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ மேல் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேல் கேமிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செக்ஷன் ஆஃப் த மேல் கேமிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்போம் தான் நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபீமேல் கேமிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓவரியை பற்றி சொல்கிறோம். இங்கே ஸ்போமை பற்றி ஓவரியை பற்றி அவங்க கொஸ்டின் கேட்கும்போது ரோல் ஆஃப் த ஸ்போம், ரோல் ஆஃப் த ஓவரி அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அது சில நேரத்தில் 4 மார்க்காகவும் கேட்கலாம், 2 மார்க்காகவும் கேட்கலாம். ஓகேவா? அப்போ மேல் செக்ஸ் ஆஃப் த ஸ்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மார்க்கை கேட்கும்போது சில நேரத்தில் யூ ஹாவ் டு ட்ரா த டயக்ராம் ஆஃப் த ஸ்போமோட டயக்ராம் வரைகிறதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. அதனோட ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவது ரொம்ப கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கும் போது நீங்கள் அதை 4 மார்க்காகவும் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. த சேம் வே இன் ஃபீமேல் ஆல்சோ, ஃபீமேலும் அப்படி தான் கேட்பாங்க. ஓவரி அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓவமோட டயக்ராம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது ஒரு 7 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க.
சில நேரங்களில் இதையே ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேஸஸ் ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்னு எடுத்து எழுதுனா அதுக்கு மட்டுமே 2 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய 4 ஃபேஸை வந்து தனியாக நம்ம எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு 5 மார்க்காக கொடுப்பாங்க. அப்போ 2 விதமாக மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படின்னு கொஸ்டின் வந்தாலே செப்பரேட்லி ஹவ் டு ரைட் த வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஃபேஸஸ் அப்படின்றது எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக போட்டு நீங்கள் அதை as such in the book way you have to write that. ஓகேவா? அப்படி எழுதுனா தான் அதுக்கு 7 மார்க் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? the next one is ரோல் ஆஃப் பிளாசண்டா அப்படின்றது அதுக்கு ஒரு தனியாக ஒரு டெஃபினேஷன். வாட் இஸ் த டிஃபைன்ட் பிளாசண்டா அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வாட் இஸ் த ரோல் ஆஃப் த பிளாசண்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா 2 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொஸ்டின்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி ரோல் ஆஃப் ஆக்சிடோசினோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஆக்சிடோசின் தான். அது 2 மார்க்காகவும் கேட்குறாங்க, சில நேரத்தில் 4 மார்க்காகவும் கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்த டிஃபைன் கொலோஸ்ட்ரம்ன்றது புக் பேக் கொஸ்டின். இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அதனால தான் இது 2 மார்க்லேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, 4 மார்க்லேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 2 மார்க்காக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ரோல் சம்டைமில் வந்து மேல் ரீப்ரொடியூஸ் சிஸ்டம் கொடுத்துட்டு சப்டிவிஷனாக வந்து என்ன கேட்பாங்கன்னா கலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்டிவிஷன் கேட்கும்போது கலோஸ்ட்ரம் அதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓவரியோட ஸ்ட்ரக்சரை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 5 மார்க் கொடுத்துருவாங்க. டுகெதராக 7 மார்க்காக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கடுத்து பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பர்த் கண்ட்ரோல் மெத்தடில் நேச்சுரல் மெத்தட், பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டோம், பர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த நேச்சுரல் மெத்தட் இன் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு 4 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். இல்லைனா எக்ஸ்பிளைன் அபவுட் த நேச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு 4 மார்க்காக கேட்கலாம். இல்லைனா எக்ஸ்பிளைன் அபவுட் த பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு கேட்கும்போது டியூபெக்டமி, வாசெக்டமி அப்படின்ற 2 டாப்பிக்கை பற்றி நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதும் போது அதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க்காக கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 4 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுதா? அதுக்கடுத்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது நம்ம புக்கில் வந்து ஒரு 3 டாபிக் சப் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த 3 சப் டாப்பிக்குமே நீங்கள் எடுத்து எழுதினா தான் உங்களுக்கு வந்து என்னது சிஸ்டோசிஸ் ஒன்று, அந்த சிம்டமேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று அப்படின்னும் போது அந்த 3 டாப்பிக்குமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா தான் உங்களுக்கு மார்க் வந்து 4 மார்க்காக கன்சிடர் பண்ணும்போது யூ ஹவ் டு ரைட் ஃபுல்லி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ. ஓகேவா? And the next one is 19th lesson, origin and evolution of the life அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த லெசனில் மெயினாக வந்து ஆஃபனாக ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரம் மார்ஃபாலஜி இந்த அனாட்டமி அப்படின்ற அந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோலாகஸ் அண்ட் ஆனலாகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ 4 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ சில நேரத்தில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி 2 மார்க் கொஸ்டினோ 4 மார்க் கொஸ்டினோ கேட்டு எழுதும்போது நீங்கள் 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும்போது ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதி வித் அன் எக்ஸாம்பிள் எழுதினா போதும். பட் இதையே 4 மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதி ஒரு 2 எக்ஸாம்பிள்னால் ஒன்றுத்துக்கும் ஹோமோலாகஸ் ஒரு 2 எக்ஸாம்பிள், அனலாகஸ்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து எழுதினா தான் இதுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து 4 மார்க்காக கொடுப்பாங்க. அதுக்கடுத்து எவிடன்ஸ் ஃப்ரம் பேலியன்டாலஜி அண்டு பேலியன்டாலஜி. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து விச் பேர்ட் இஸ் கம்ஸ் அண்டர் த ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை டிஃபைன் ஆர்கியோப்டெரக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அப்படி கேட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது இது வந்து 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்டிவிஷனாக கேட்பதற்கு 7 மார்க் கொஸ்டினாக கேட்கும்போது ஃபாசிலை பற்றி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்டிவிஷனில் ஃபாசில் பேர்டை பற்றியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சப்டிவிஷனாகவும் இதே ஆர்கியோப்டெரக்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கணும். அதுக்கடுத்து தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். இந்த தியரிஸ் ஆஃப் எவல்யூஷனில் ஆஃப்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினுமே எடுத்துக்கும் போது யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியிலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து வருது. அப்போ நம்ம பேக்லேயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா QE ஆர்கானிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் கம்ஸ் அண்டர் இன் 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வேரியேஷன் டெஃபைன் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ டைப்ஸ் ஆஃப் த வேரியேஷன் அப்படின்னு எடுத்து எழுதும் போது நீங்கள் கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு எழுதுறீங்க. அப்போ மார்க் வந்து கண்டினியூஸ்க்கு ஒரு 2 மார்க்கும் டிஸ்கண்டினியூஸ்க்கு ஒரு 2 மார்க்கும் சேர்த்து டுகெதராக 4 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதாக்கா? கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து 4 மார்க் கொஸ்டினாக கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அதுக்கடுத்து பேலியோபாட்னி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஃபைன் பேலியோபாட்னி அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்படின்னு கேட்கலாம். சம்டைமில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை கேட்கலாம். பேலியோபாட்னி அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபாசில் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது சம்டைமில் 7 மார்க் கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
டிஃபைன் பேலியோ பாட்னிக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபாசில் அப்படின்னு எடுக்கும்போதே ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கொடுத்து, ஏன்னா இது பாயிண்டட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம புக்கில் இருக்குது அப்படின்னும் போது அது டுகெதராக கேட்கும்போது 7 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். சிம்பிளாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபாசில் அப்படின்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4 மார்க் கொஸ்டினாக கேட்பதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபாசிலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கும் போதே இல்லை பேட்ரிஃபிகேஷன், மவுல்ட் அண்ட் காஸ்ட்டு, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அப்படி இந்த மாதிரி டாபிக் வைஸ் சப் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அது எல்லாமே டுகெதராக நீங்கள் எடுத்து எழுதும் போது 4 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கலாம், 7 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து எத்தனோபாட்னி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்னு ஒவ்வொரு எவ்ரி இயருக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எத்தனோபாட்னிலேருந்து ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து 1 மார்க்கோ இல்லை 4 மார்க்கோ இல்லை 7 மார்க்கோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. அதனால் இந்த ஏரியாவில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? அப்போ எத்தனோபாட்னிக்கு டெஃபைன் பண்ணிடணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த எத்தனோபாட்னியை பற்றி நீங்கள் பாயிண்டட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இதுவுமே நம்ம புக்கில். அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனிமல் ப்ரீடிங் 20th யூனிட் அப்படின்னு எடுத்துக்கணும். அனிமல் ப்ரீடிங், இந்த அனிமல் ப்ரீடிங்கில் வந்து மோஸ்ட்லி வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் நம்ம எடுத்துக்கும் போது இன்ப்ரீடிங்னா என்ன, அவுட் ப்ரீடிங்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே வந்து 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஹெட்ரோசிஸ் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கடுத்து அதையும் வந்து ஒரு பாயிண்டட் ஓரியன்டாக வந்து ஹெட்ரோசிஸ் ப்ராசஸில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹெட்ரோசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை டுகெதராக எடுத்து எழுதும்போது 7 மார்க்காக கேட்கலாம். சிம்பிளாக வந்து அதனுடைய ரோல் மட்டும் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஹெட்ரோசிஸ் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு எடுக்கும்போது 4 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து டிஃபைன் பிளாஸ்மிடு, நம்ம புக்கில் இது வந்து இது கார்னரில் ஒரு ஓரமாக கொடுத்துருக்காங்க. டிஃபைன் பிளாஸ்மிடு இது 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்குமே வந்து கேட்கும்போது வாட் இஸ் கால்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கேட்கலாம், இல்லைனா வந்து டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கேட்கலாம். அப்போ இது வந்து 2 மார்க் கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஜீன் குளோனிங்கு, இந்த ஜீன் குளோனிங் கொஸ்டினுமே உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் ஜீன் குளோனிங்னா என்ன, குளோனிங்னா முதல்ல என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து எடுத்து எழுதணும். அதுக்கு ஒரு 2 மார்க்கு. அப்போ குளோனிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்டட் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பாயிண்ட்ஸு. அதுக்கு மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது ஒரு 4 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த ஜீன் குளோனிங்கோட யூசஸ் அப்படிங்கும்போது அங்கே யூசஸும் நீங்கள் எழுதும்போது இந்த பாயிண்டட் ஓரியன்ட்லேயே வந்துடும். அதுக்கு கீழே டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை வந்து மேட்ச்ஸ்டிக் ட்ராயிங் மாதிரி நீங்கள் வரையும் போது அதுக்கு 1 மார்க் மேபி அலாட் பண்ணலாம். அப்போ டுகெதராக கேட்கும்போது இது வந்து ஒரு 7 மார்க் கொஸ்டினாக கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வெல் தரோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஜீன் தெரப்பி, டிஃபைன் ஜீன் தெரப்பி இல்லைன்னா வாட் இஸ் ஜீன் தெரப்பின்னு கேட்பாங்க. அப்போ ஜீன் தெரப்பினுடைய டைப்ஸும் சேர்த்து நீங்கள் எழுதணும். அதுக்கு ஒரு 4 மார்க்கு. அதுக்கடுத்து ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாட் ஆர் த 2 டைப் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுக்கடுத்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம் செல்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று அடல்ட்டு, அனதர் ஒன்று இஸ் எம்ப்ரியானிக்கு. அப்போது வாட் இஸ் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் இஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு வாட் இஸ் ஸ்டெம் செல்ஸ் அண்டு எக்ஸ்பிளைன் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் இட் அப்படின்னு கேட்கும்போது அடல்ட் ஸ்டெம் செல்ஸை பற்றி எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை பற்றி யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ஈச் அண்ட் எவ்ரி அப்படின் போது அடல்ட்டுக்கு ஒரு 2 மார்க்கு, எம்ப்ரியானிக் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கொடுப்பாங்க. டுகெதராக ஒரு 4 மார்க் கொஸ்டினை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம புக்கில் வந்து இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸுமே நம்ம ஆசஸ் இன் புக்வே எழுதும் போது டெஃபினட்டாக இது வந்து இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. இது ஒரு 4 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து டிரான்ஜெனிக் ஆர்கானிசம், வாட் இஸ் கால்ட் டிரான்ஜெனிக் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நம்ம இந்த பேட்டர்ன் இப்படி இந்த டாபிக் வைஸ் இப்படி நம்ம படிச்சிட்டோம்னாலே படிக்கும் போதே நம்ம இந்த பேஜில் இந்த டாப்பிக்கில் இந்த கண்டென்ட்டில் நம்ம தரவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வில் கெட் ஃபுல் மார்க். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீஸ் லெசன். இதில் வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மெட்டாஸ்ட்ராசிஸ்னால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து இதில் வந்து டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றத பற்றி தான் மெயினாக வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்றத டெஃபினேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட் த சேம் டைம் இதில் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா இதனுடைய சிம்டம்ஸ் பற்றி தான் கேட்குறாங்க. டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது நம்ம புக்லேயே டேப்லோ காலமில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்றது ஒரு 6 பாயிண்ட்ஸை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது வந்து 4 மார்க்காவோ 7 மார்க்காவோ கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் வந்து 3 டைப் ஆஃப் த கேன்சர்ஸ் இருக்குது. இன் விச் ஏரியா இட் இஸ் அஃபெக்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்சினோமா கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது விச் ஏரியா கார்சினோமா கேன்சர் இஸ் காஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரலாம். அப்போ எபித்திலியல் அண்ட் கிளாண்டுலார் அப்படின்றது 1 மார்க் கொஸ்டின். சார்கோமா கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் மஸ்குலார் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஏரியாவில் அஃபெக்ட் பண்ணுது, அப்போ இது 1 மார்க்கு. லூக்கேமியா கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோலையும் லிம்போசைட்ஸ்லையும் இதனுடைய WBC நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வரக்கூடியது இந்த கேன்சர். இதுவுமே 1 மார்க் கொஸ்டினில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ல இதுவே 4 மார்க் கொஸ்டினாக கேட்கும்போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த கேன்சர் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு கேட்கும்போது இந்த 3 டைப் ஆஃப் த கேன்சரை பற்றியும் அது எந்த ஏரியாவில் வருது, எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத கொடுக்குறாங்க. எழுதணும், நீங்கள் எடுத்து எழுதினா தான் அதுக்கு 4 மார்க்கு. அதுக்கடுத்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த எய்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம்னா எப்படி அதை எய்ட்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த டிசீஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்துச்சுன்னா என்னென்ன ப்ரிவென்ஷன் வந்து த பர்சன் ஹேஸ் டு டேக் அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு பாயிண்டர் ஓரியன்டாக நீங்கள் எடுத்து நம்ம புக்லேயே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்ஸுமே ஆசேஜ் புக்வே நீங்கள் எடுத்து எழுதும் போது டெஃபினெட்லி ஒரு 4 மார்க் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அலாட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்தந்த டாப்பிக்கில் இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிற மார்க்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கும்போது இந்த டாப்பிக்கில் இந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு, இது 2 மார்க்கு, இது 1 மார்க்கு, இது 7 மார்க்கு. 7 மார்க்லேயே சில நேரத்தில் 5 மார்க் கொஸ்டினாகவும் 2 மார்க் கொஸ்டினாகவும் சப்டிவிஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கும் போதும் 2 மார்க்கை சேர்த்து ஒரு 4 மார்க்காக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து படிக்கும் போது டெஃபினட்டாக யூ வில் கெட் ஃபுல் மார்க் இன் ஜுவாலஜி அப்படின்றது, ஃபுல் மார்க் இன் சயின்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? டெஃபினெட்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.